Hello squad, welcome back to another video. So hopefully alarm you to super and today's video is all about the reaction of Youth trailer da which was released yesterday night release achu. So I couldn't do the reaction on time. I'm really sorry for it. And so finally we are about to see the trailer and which was released 14 hours ago. Okay va, so rombo late illa and rombo seekram kuda illa, so on the middle la. So yeah, anyways, I think this is the first time I'm reacting to this film's update. idorikku ஒரு 2-3 சாங் என்ன விட்டுருந்தாங்க, அதோட ரியாக்ஷன் நான் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் முட்டை கலக்கி அந்த சாங் தான் நினைக்கிறேன். செம்ம சாங்கு, செம்ம ஃபீல் குட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த சாங்கு. அண்ட் இப்போ கூட நான் அதை வந்துட்டு என்ன கேட்டுனுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்த 2 சாங் அதுக்கப்புறமா வந்த 2 சாங்கு ஒரு சாங்குன்னு தெரியல, ஒரு சாங் தான் நினைக்கிறேன். அது இன்னும் கேட்கல, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் கேட்டிருந்தேன். இன்கேஸ் அந்த செகண்ட் சாங் ரியாக்ஷன் ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன், அது கூட கேட்டலாம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் reaction on this film, so very excited. So 2 minutes 7 seconds kind of a trailer, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. தெரிஞ்சு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகுறாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் இட் பிகாஸ் தேவ் காட் அ சான்ஸ் டு ஷோ த யூனோ ஆல் தி ஸ்கில்ஸ். அவ்வளோதான், அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல இது. அண்ட் தேங்க்ஸ் டு கென் ஆஸ் வெல். ஸோ வாங்க பார்க்கலாம். இன் 3, 2, 1 கோ. உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல மேடம், கடவுளே வந்து பிறந்திரு. ஜிவி மியூசிக் பாரு, என் பையன் ஐஏஎஸ் ஆவான், மயிராவான். ஏய், இங்க யாரா பிரவீன்? மணிகண்டன். இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். என்ன தமிழா? எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான், ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன அவன் நம்மள மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ ஒருத்தடிச்சியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு ஒன்று பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. தாஜ்மஹாலா அது? ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. இவங்க படத்துக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நைஸ் ஒன் கூல், சூப்பர் பாயிண்ட்ஸ். அந்த ஆக்சுவலாக அந்த அந்த ஆல்தோட்ட பூபதி அந்த ரீமேக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சொன்ன மாதிரி தான், லைக் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். பட் எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைசிங், இது வரைக்கும் அவங்க அந்த படத்தில் இருக்கிறாங்கன்றது தெரியல. பட் யா, இட் வாஸ் குட். ட்ரைலர் கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து காட்டின சினிமாட்டோகிராஃபி கூட சூப்பராக இருக்குது ஸ்குவாட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு 4-5 படம் எடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எப்படி இருக்குவாங்க படம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் டு சி திஸ். நைஸ் ஃப்ரேம்ஸ், நைஸ் சினிமாட்டோகிராஃபி ஆக்சுவலி ஸோ லைக் it is actually very beautiful to ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகுது. அண்ட் இது என்ன மாதிரி கதையாக இருக்க போது ஐ couldn't guess it because அவங்க கரெக்டாகவே சொல்ல சும்மா ரேண்டம் கட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரான விஷுவல் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் கதையாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இது வரைக்கும் ரிவீல் பண்ணல, ஓகேங்களா. ஸோ அவர் ஒரு ஐஏஎஸ் அவர் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி பசங்க கூட ஃபன் பண்ணின்னு நான் ஏன் இப்போ டீகோடிங்ஸ் எல்லாம் பண்ணுறேன். பட் எனிவேஸ், என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் I'm sure that it is gonna be a very feel good movie இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்குவாட்.
ஓகேங்களா. ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கதை மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா ஐ திங்க் it will expand the bars to all the new gen directors as well. So இந்த மாதிரி படம் கூட ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே வரும். ஸோ அதான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் ஐ திங்க் நிறைய வந்துட்டு ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் on the story, like what kind of a story you have chosen and what kind of a story you're just giving to the audience. அதுதான் இங்கே மேட்டர் ஆக போகுது. ஸோ ஐ திங்க் அதில் வந்துட்டு இவர் வந்துட்டு சும்மா கிளிக் பண்ணிட்டாருன்னா so it is going to be a very good thing, because all the updates, the first single and the second single as well have reached a very good response for all the songs as well. And also the trailer looks really good, really promising as well. இது வந்துட்டு ஒரு ஸ்கூல் கதைன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஸ்கூல் கதையில் என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படிப்பட்ட பிளாட்ஸுங்கோ, என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைனு, என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப மேட்டர் ஆக போகுது. ஏன்னா ஸ்கூல் கதைன்றது ஏகப்பட்ட மூவி வந்து ஸ்குவாட். ஸோ அதில் ஒரு ஃபீல் குட் மூவியாக நம்ம பார்க்கும்போது ஓகேப்பா நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரியெல்லாம் எந்த இல்லை ரிலேட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப யூனிக்காக இல்லாமல் யூனிக்காக கூட சொல்லலாம், இல்லைன்னா சிமிலராக இருக்கணும். லைக் ஒரு சீன் போய் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்கூலில் பண்ணிக்கிறோம்ல, குஷியாக இருந்துச்சு அந்த டைம்லாம், அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வேர் த டைரக்டர் கெட்ஸ் த கோல். ஸோ அதுதான் தட் இஸ் வாட். அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோல் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய தெரிஞ்ச ஃபேஸுங்கெல்லாம் வேறு இருக்குதா, லைக் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு இப்போ வந்துட்டு இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆஹா பரவாயில்லப்பா அந்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ அது கூட அதான் as I told you guys, if this kind of films gets a huge reach, I think a lot of directors they'll get the doors open. ஓகேவா. அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் பெருசாகும், அவங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டோரிங்கெல்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ஸ்கூல் இந்த ஸ்டோரி கைண்ட் ஆஃப் யூனிக் கைண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். அண்ட் நிறைய புது டைரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சிக்கலாம் டேய் அவங்க அப்பா வந்துட்டு ஃபிலிம் ஆக்டராக அவங்க ஈஸியாக கெச்சிச்சுன்னு நினச்சிக்கலாம். ஐ அக்ரி வித் இட், அவருக்கு மஸ்தாக கெச்சிச்சு, ஈஸியாக கெச்சிச்சு. பட் த ஸ்ட்ரகிள் பிஹைண்ட் இட், நீ ஸ்டோரி எழுதுறதுக்காகட்டும், டைரக்ஷன் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அந்த இது இருக்கும். நான் அந்த 4 நிமிஷம் சாங்குக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கஷ்டப்பட்ட ஸ்குவாட், புரியுதுங்களா. பட் it's a whole film, it's a whole 2.5 hours of film. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஒரு ஃபிலிமை வந்துட்டு நீ ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா they have done it. So all the best for the whole team. Please be good அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த சாங் அண்ட் ஜிவி பிரகாஷ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அவர் வந்துட்டு இந்த ஃபிலிமுக்கு ₹1 கூட வாங்கலையா ஸ்குவாட், லைக் ஆஸ் அ ரெவென்யூ ₹1 கூட வாங்கலையா. அவர் டோட்டலாக ஃப்ரீயாக வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐ திங்க் இந்த மாதிரி வந்துட்டு பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் அவங்க மஸ்தாக வந்துடுவாங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அந்த விஷயத்தில் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிவி பிரகாஷ், பிகாஸ் he has done a wonderful job in this, and his music's also அந்த மியூசிக் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஃப்ரீயாக தான் பண்ணி ஏதோ அச்சு விடலான்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் வெரி ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு him. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எப்படின்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஸ்டேடியம்.